ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான vlog தான். நியூ இயர் மார்னிங் ஒரு 11:30 போல் இருக்கும். வீட்டில் எல்லாம் வந்துட்டு எங்கேயோ வெளியே போகலான்னு சொன்னாங்க. அதனால் வேகனாக ரெடியாகி வெளியே கிளம்பியாச்சு. என்னடா எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து விருதாச்சலம் ஒரு 1 hour தான். அந்த விருதாச்சலத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். விருதாச்சலத்தில் இருக்க கொளஞ்சியப்பர் கோவில் அங்கே தாங்க போகிறோம். உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியவே வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சு. நம்ம வழக்கப்படி வந்துட்டு அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு விளக்கு ஏற்றணும். அடுத்து வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக க்யூவுக்கு போனோம். அந்த க்யூவுக்கு வந்துட்டு டோக்கன் வாங்கணும் போல். சரின்னு டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டாக உள்ளே போயாச்சு. சரி க்யூவில் தான் வந்துட்டு கூட்டம் இல்லையேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுதுங்க, மொத்த கூட்டமும் உள்ளே தான் இருக்குதுன்ட்டு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. எனக்கு அப்படியே பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. சாமி பார்த்துட்டு வெளில வரத்துக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நீங்களும் பார்த்து சாமி வழிபட்டுக்கோங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு அடுத்து வெளியே வந்து கோவிலெலாம் சுற்றி வந்துட்டோம். சுற்றி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சைடில் ஒரு கேட்டு மாதிரி இருந்துச்சு. சரி என்னடா எல்லாம் அந்த பக்கம் போய் வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அந்த சைடு கொஞ்சம் சாமிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு மரங்க, அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் சீட்டு எழுதி வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. சரி என்னடான்னு விசாரிச்சா தான் தெரியுது, நம்ம வந்துட்டு இப்போ வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு சீட்டில் எழுதி வச்சு இதில் வந்துட்டு நம்ம கட்டி வச்சோன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பார்த்தா கூட்டம் நிறையா இருந்துச்சு. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் கும்பலாக இருந்துச்சு. அங்கே நிற்கிற மங்கியை தான் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, பனானா கொடுக்குறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தேன். நல்லா வந்துட்டு பெருசாக இருந்துச்சு. ஒரு இடத்துல மங்கியை பார்த்துட்டு கூட்டமாக நிற்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கடைசியில் பார்த்தா அது மங்கி இல்லைங்க. போயிட்டு அந்த கேட்டில் போய் எட்டி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல மயில் 2 மயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே மேலே ஒரு மயில் நின்றுட்டு இருந்துச்சு, இங்கே கீழே வந்துட்டு ஒரு மயில் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த மயிலை வந்துட்டு எல்லாம் தொட்டு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். அடுத்து வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு மான் இருந்திருக்க போல இருக்குது. அந்த மானுக்காக எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பிளேட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த மானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மானாலும் ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிடவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அது அப்புறமா சாப்பிட்டுக்கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம் வெஜிடபிள்ஸை. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கோன் இருக்குது இல்லையா, அச்சு வச்சு வைப்பாங்கள்ல, அந்த கோன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அடுத்து அங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த கோயிலில் வந்துட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்து வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருத்தகிரீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுங்க. அதுவும் விருதாச்சலத்தில் தான் லொக்கேட் ஆகி இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததுமே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா பூஜை பொருட்கள் தான் வாங்கினோம். பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு அடுத்து கோயிலுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. கொளஞ்சியப்பர் கோவிலோட இந்த கோவிலில் தாங்க அவ்வளோ கூட்டம். நியூ இயர்க்கெல்லாம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க போல் இருக்குது. கோவிலுமே அவ்வளோ பெரிய கோவிலுங்க. லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு கோவில் பார்க்கவே. நாங்கள் இப்போ போயிட்டு விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்குலாம் ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. எங்களுக்கு வந்துட்டு இந்த கோயில் இப்போ தான் புதுசாக போகிறதுனால எந்த சைட் போகிறதுன்னு தெரியல. சரி கேட்டுட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாமி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம பிள்ளையார் தான். அந்த பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. அடுத்து வெளியே வந்துட்டு நம்மளோட விருத்தகிரீஸ்வரரை பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க நம்ம கோவிலுக்குள்ளேயே வரோம். உள்ளே போயிட்டு சரி க்யூ நிற்கிதுன்னு சொல்லிட்டு க்யூவில் போய் நின்னோங்க. அவ்வளோ பெரிய க்யூங்க. அதெல்லாம் தாண்டி உள்ளே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு அடுத்தடுத்து வெளியே சாமி வச்சுருப்பாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கோவிலோடைய மேப் மாதிரி குட்டி குட்டியாக பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோவிலை சுற்ற ஆரம்பித்தாச்சு. சுற்றிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த நியூ இயரை நாங்கள் இன்றைக்கி கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லா போகும். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லா அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவில்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு சைட் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.